சுவாமி விவேகானந்தரின் ராஜயோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு செயல்முறை ஆன்மீகம். சில குறிப்புகள். லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா, 20 டிசம்பர் 1899. பிராணாயாமம் மற்றும் பல பயிற்சிகளை பற்றிய சில கருத்துக்களை இந்த காலை வேளையில் உங்களுக்கு கூற எண்ணுகிறேன். இத்தனை நாட்களும் கொள்கைகளை பற்றி ஆராய்ந்து வந்துள்ளோம். இனி ஒரு சில செயல்முறை குறிப்புகளை காண்பது நல்லது. இந்தியாவில் இதை பற்றி பல நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. உங்கள் நாட்டினர் பல துறைகளில் செயல்முறையினராக இருப்பது போல் எங்கள் நாட்டு மக்கள் இந்த துறையில் செயல்முறையினராக இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. இங்கு நீங்கள் 5 சேர்ந்து எல்லோரும் கூட்டாக இயக்கம் ஒன்றை அமைப்போம் என்கிறீர்கள். 5 மணி நேரத்திற்குள் அது உருவாகிவிடுகிறது. இந்தியர்களால் 50 ஆண்டுகள் ஆனாலும் அவ்வாறு ஒன்றை செய்ய இயலாது. இதுபோன்ற காரியங்களில் அவர்களிடம் செயல்முறை திறன் அவ்வளவு இல்லை. ஆனால் ஒரு விஷயம், ஒருவன் ஒரு தத்துவ பிரிவை தொடங்கினால் அது எவ்வளவுதான் காட்டுமிராண்டித்தனமாக இருந்தாலும் அதையும் பின்பற்றுபவர்கள் இருப்பார்கள். 12 ஆண்டுகள் இரவும் பகலும் ஒற்றை காலில் நின்றால் முக்தி பெறலாம் என்று கூறிக்கொண்டு ஒரு பிரிவு தொடங்கப்படுவதாக வைத்துக்கொள்வோம். உடனே ஒற்றை காலில் நிற்க நூற்றுக்கணக்கானோர் முன் வருவார்கள். அதனால் வரும் துயரம் அனைத்தையும் அமைதியாக பொறுத்து கொள்வார்கள். புண்ணியம் கிடைப்பதற்காக பல ஆண்டுகள் கைகளை தூக்கியவாறு நிற்கின்ற பலர் உள்ளனர். அத்தகைய நூற்றுக்கணக்கானோரை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் கவனியுங்கள், அவர்களுள் எல்லோரும் முட்டாள்கள் அல்ல. சிலர் தங்கள் அறிவின் ஆழத்தாலும் பரிணாமங்களாலும் உங்களை திகைப்புற செய்பவர்கள். ஆதலால் செயல்முறை என்பது வேறுபடும் பொருளை உடையதாகும். பிறரை மதிப்பிடுவதில் நாம் எப்போதும் இந்த தவறுக்கு ஆளாகி வருகிறோம். இருப்பதெல்லாம் நமது சின்னஞ்சிறிய மன உலகம் மட்டும்தான் என்று கருதவே நாம் தலைப்படுகிறோம். நமது நீதி, நமது அறம், நமது கடமை உணர்ச்சி, நமது பயநோக்கு இவை மட்டுமே அடைவதற்கு உரியவை என்பதுதான் நமது எண்ணம். ஐரோப்பாவில் ஒரு நாள் மார்சைன்ஸ் வழியாக போய்கொண்டிருந்தேன். அங்கே ஏறு தழுவுதல் நடைபெற்றது. கப்பலில் இருந்த ஆங்கிலேயர்கள் வெறிபிடித்தவர்கள் போல் அது கொடூரமானது என்று பழித்தும் கண்டித்தும் பேசினர். போட்டிக்காக மல்யுத்த குழு ஒன்று பாரிஸ் நகருக்கு சென்றிருந்ததாகவும் மல்யுத்தம் மிருகத்தனமானதாக கருதிய பிரெஞ்சுக்காரர்கள் அவர்களை அவமதித்து உதைத்து விரட்டினர் என்றும் இங்கிலாந்தில் கேள்விப்பட்டேன். இப்படியெல்லாம் பல நாடுகளிலும் கேள்விப்படும்போது, உன்னை பற்றி பிறர் தீர்ப்பு சொல்லாதிருக்க வேண்டுமானால் நீ பிறரை பற்றி தீர்ப்பு சொல்லாதே என்னும் இயேசுவின் உபதேசம் புரிய தொடங்குகிறது. மேலும் மேலும் கற்கும்போதுதான் நாம் எவ்வளவு தூரம் ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறோம் என்பது நமக்கு தெரிகிறது. மனம்தான் எத்தனை உருமாறுகிறது, என்னென்ன பரிமாணங்கள் உடையதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இளைஞனாக இருந்தபோது நான் எனது நாட்டினரின் தவ பயிற்சிகளை குறை கூறுவதுண்டு. எங்கள் நாட்டிலுள்ள பெரிய பிரச்சாரர்கள் அவற்றை குறை கூறியுள்ளார்கள். இதுவரை பிறந்தவர்களுள் மிகவும் மேலான மனிதரான புத்தரே அவற்றை கண்டித்திருக்கிறார். ஆனால் வயது முதிர முதிர தீர்ப்பு கூற எனக்கு உரிமையில்லை என்ற உணர்ச்சி என்னிடம் வளர்கிறது. பல முரண்பாடுகள் அவர்களிடம் இருந்தாலும் தவம் செய்யவும் துன்பம் அனுபவிக்கவும் அவர்கள் பெற்றுள்ள ஆற்றலில் கடுகளவாவது பெறமாட்டேனா என்று சில வேளைகளில் நான் ஏங்குவதுண்டு. எனது தீர்ப்பும் கண்டனமும் உடலை வருத்துவதில் உள்ள ஏதோ வெறுப்பிலிருந்து எழவில்லை. மாறாக என்னால் செய்ய இயலாமையாலும் துணிவின்மையாலும் எழும் வெறும் கோழைத்தனத்திலிருந்து உதைப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே வலிமையும் திறனும் துணிவும் மிகவும் விந்தையானவை என்பதை காண்கிறீர்கள். ஒருவனை வீரன், சூரன், தீரன் என்று பொதுவாக புகழ்கிறோம். ஆனால் தீரமோ வீரமோ மற்ற குணங்களோ எப்போதும் அவனுக்கு உரியவை அல்ல என்பதை நினைவில் வைக்க வேண்டும். பீரங்கியின் வாய்க்குள் பாயும் இயல்புடைய ஒருவன் டாக்டரின் அறுவை சிகிச்சை கத்தியை கண்டு நடுங்குகிறான். ஆனால் துப்பாக்கியின் முன்னிற்க ஒருபோதும் துணியாத இன்னொருவன்
தேவையானால் கடுமையான அறுவை சிகிச்சையை அமைதியாக தாங்கிக் கொள்வான். ஆதலால் பிறரை பற்றி தீர்ப்பு சொல்லும்போது தீரத்திற்கோ உயர்விற்கோ நீங்கள் கொள்ளும் இலக்கணம் என்ன என்பதை வரையறுக்க வேண்டும். நல்லவன் அல்ல என்று நான் குறை கூறும் ஒருவன் சில வேளைகளில் என்னை விட எவ்வளவோ மேம்பட்டவனாக இருக்கலாம். இன்னும் ஓர் உதாரணம். ஆண்களாலும் பெண்களாலும் செய்ய முடிகின்ற வேலைகளை பற்றி ஆராயும் போதும் அதே தவறை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆணின் மிக உயர்ந்த நிலை என்ன? அவனால் போராட முடியும் என்பதுதான். உதாரணமாக, மிக கடுமையாக உழைப்பவன் அவன். பெண்ணின் உடம்போ வலிமை குறைந்தது, அவளால் கடுமையாக உழைக்க முடியாது. இப்படித்தான் ஒப்பிடுவார்கள். இது அநீதி. பெண்ணும் ஆணை போல் துணிவுடையவள். அவரவர் வழிகளில் இரு சாராரும் திறன் உடையவர்கள். பெண்ணை போல் அவ்வளவு பொறுமையும் சகிப்பும் அன்பும் காட்டி ஒரு குழந்தையை வளர்க்க எந்த ஆணால் முடியும்? ஆணிடம் செயல்திறன் அதிகம், பெண்ணிடம் சகிப்புத்தன்மை அதிகம். பெண்ணிடம் செயல்திறன் இல்லை என்று கூறினால் ஆணிடம் சகிப்புத்தன்மை இல்லையே. இந்த பிரபஞ்சமே பூரண சமச்சீர் நிலையில் இருக்கின்ற ஒன்று. ஒரு நாள் நாம் விழித்து எழும்போது சாதாரண புழு கூட மனிதத்தன்மையை சமன் செய்கின்ற ஏதோ ஒன்றை பெற்றிருப்பதை காணலாம். அது என்றோ எனக்கு தெரியாது. மிகவும் தீயவனிடமும் என்னிடம் சிறிதும் இல்லாத சில நல்ல இயல்புகள் இருக்கலாம். என் வாழ்வில் தினமும் நான் அதனை காண்கிறேன். காட்டு மனிதன் ஒருவனை பாருங்கள். அவ்வளவு கட்டான உடலமைப்பை நான் பெறவில்லையே என்று ஏங்குகிறேன். திருப்தியுடன் அவன் உறங்குகிறான், பருகுகிறான். நோய் இன்னதென்பதே ஒருவேளை அவனுக்கு தெரியாது. நானோ ஒவ்வொரு நிமிடமும் துன்புற்று வருகிறேன். என் அறிவுக்கு பதிலாக அவனது உடலை நான் பெற்றுக்கொள்ள எவ்வளவு விரும்பி இருக்கிறேன். பிரபஞ்சம் முழுவதும் ஓர் அலையின் எழுச்சியும் வீழ்ச்சியும் தான். வீழ்ச்சி இல்லாமல் எழுச்சி மட்டும் இருக்க முடியாது. எங்கும் சமச்சீர் நிலையே. உன்னிடம் ஒரு சிறப்பு இருந்தால் அடுத்தவனிடம் வேறொரு சிறப்பு இருக்கிறது. ஆணையும் பெண்ணையும் மதிப்பிடும்போது அவரவரின் பெருமை மற்றும் தகுதியை அளவுகோலாக கொண்டு மதிப்பிட வேண்டும். ஒருவரின் செருப்பு மற்றவருக்கு பொருந்தியது என்று வராது. இவன் தீயவன் என்று ஒருவனை குறை கூற மற்றொருவனுக்கு உரிமை இல்லை. அதை செய்தால் உலகமே அழிந்துவிடும் என்று கூறுவதும் பண்டைய மூட கொள்கை. அவர்கள் எவ்வளவோ கூறியும் உலகம் இன்னும் அழிந்துவிடவில்லையே. நீக்ரோக்களுக்கு விடுதலை அளித்தால் நாடே பாழாகிவிடும் என்று இந்த அமெரிக்க நாட்டினர் கூறினர். பாழாகிவிட்டதா என்ன? பொதுமக்களுக்கு கல்வி அளித்தால் உலகம் கெட்டுவிடும் என்றனர். ஆனால் உலகம் முன்னைவிட நன்றாகத்தான் ஆயிற்று. சில ஆண்டுகளுக்கு முன்னர் வெளிவந்த ஒரு நூலில் இங்கிலாந்திற்கு நேரக்கூடிய மிக மிக சீர்கேடான நிலை ஒன்று சித்தரிக்கப்பட்டிருந்தது. தொழிலாளியின் ஊதியம் உயர்வதையும் இங்கிலாந்தின் வர்த்தகம் வீழ்ந்து வருவதையும் ஆசிரியர் அதில் எடுத்து காட்டியிருந்தார். இங்கிலாந்தில் தொழிலாளர்கள் தங்கள் தேவைகளை மிதமிஞ்சி அளவுக்கு வற்புறுத்தினர் என்றும் ஜெர்மானியர்கள் குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்தனர் என்றும் கூக்குரல் எழுப்பப்பட்டது. இதனை ஆராய்வதற்காக ஒரு குழு ஜெர்மனிக்கு அனுப்பப்பட்டது. ஜெர்மன் தொழிலாளர்கள் அதிக ஊதியம் பெற்றனர் என்று அது அறிக்கை வெளியிட்டது. இதன் காரணம் என்ன? பொதுமக்கள் கல்வி பெற்றிருந்ததே. பொதுமக்களுக்கு கல்வி அறிவு அளிக்கப்பட்டால் உலகம் கெட்டுவிடும் என்று கூவியது என்னவாயிற்று? இந்தியாவில் 10ஆம் பசலிகள் ஏராளம் ஏராளம். பொதுமக்கள் அறியாதவாறு அனைத்தையும் இரகசியமாக வைத்திருக்க அவர்கள் விரும்புகின்றனர். இந்த பிரபஞ்சத்தின் சாரத்திற்கெல்லாம் சாரம் தாங்கள்தான் என்று திருப்தியான முடிவிற்கு வந்துவிடுகின்றனர். இத்தகைய ஆபத்தான சோதனைகளால் தங்களுக்கு ஒரு தீங்கும் நேர இயலாது என்று நம்புகின்றனர். இதனால் எல்லாம் துன்புறுவது மக்களே. இனி மீண்டும் செயல்முறையை பற்றி பேசுவோம். மன இயலை செயல்முறைப்படுத்துவது பற்றி மிக பழங்காலம் முதலே இந்தியாவில் சிந்தித்து வந்துள்ளனர். கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் பதஞ்சலி என்னும் தத்துவ பேரறிஞர் ஒருவர் திகழ்ந்தார். அவர் மன இயல் பற்றிய எல்லா நிகழ்ச்சிகளையும் சான்றுகளையும் ஆராய்ச்சிகளையும் திரட்டினார்.
கடந்த காலத்தில் தொகுத்து வைக்கப்பட்டிருந்த எல்லா அனுபவங்களையும் பயன்படுத்தினார். ஒன்றை நினைவு கொள்ளுங்கள், இந்த உலகம் மிகவும் பழமையானது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன் படைக்கப்பட்ட ஒன்றல்ல. மக்கள் சமூகம் என்பது புதிய ஏற்பாடு தோன்றிய போதுதான், அதாவது சுமார் 1800 ஆண்டுகளுக்கு முன்புதான் தொடங்கியது என்றும், அதற்கு முன்பு சமூகம் என்பது இருந்ததில்லை என்று அமெரிக்காவில் கற்பித்து வருகிறார்கள். மேலை நாடு சம்பந்தப்பட்ட வரையில் அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதையும் பற்றிய உண்மை அதுவல்ல. லண்டனில் நான் சொற்பொழிவாற்றிய நாட்களில் அறிவுத்திறனும் மதிநுட்பமும் வாய்ந்த என் நண்பர் ஒருவர் பலமுறை என்னுடன் வாதிட்டதுண்டு. அவர் ஒரு நாள் என்னை எதிர்த்து தமக்கு தெரிந்த வாதங்கள் அனைத்தையும் வைத்த பின் திடீரென, உங்கள் முனிவர்கள் எங்களுக்கு போதிப்பதற்காக இங்கிலாந்திற்கு வராதது ஏன் என்று கேட்டார். வருவதற்கு இங்கிலாந்து ஒன்று இல்லாததால் தான் அவர்கள் வரவில்லை. காடுகளுக்கு போதிக்க முடியுமா என்று நான் மறுமொழி கூறினேன். இங்கர்சால் என்னிடம், 50 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் இங்கே, அதாவது அமெரிக்காவிற்கு போதிக்க வந்திருந்தால் அமெரிக்க நாட்டினர் உங்களை தூக்கிலிட்டிருப்பார்கள், உயிரோடு கொளுத்தியிருப்பார்கள், இல்லாவிட்டால் கல்லெறிந்து விரட்டியிருப்பார்கள் என்றார். ஆதலால் கிறிஸ்து பிறப்பதற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பும் நாகரிகம் இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்வதில் அறிவுக்கு பொருந்தாதது எதுவும் இல்லை. நாகரிகம் என்பது எப்போதுமே தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை நோக்கி வருவதாகத்தான் உள்ளது என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை. அந்த கருத்தை நிலைநாட்டுவதற்கு உரிய அதே வாதங்களையும் சான்றுகளையும் காட்டியே காட்டுமிராண்டி என்பவன் இழிந்த நிலை எய்திய நாகரிக மனிதனே என்பதையும் நிரூபிக்க முடியும். உதாரணமாக, சீனர்கள் அநாகரிக நிலையிலிருந்து நாகரிகம் உதித்தது என்பதை ஒரு காலம் நம்ப மாட்டார்கள். ஏனெனில் அவர்களின் அனுபவம் அதற்கு எதிர்மாறாக இருந்தது. ஆனால் அமெரிக்க நாகரிகத்தை பற்றி பேசும்போது உங்கள் சொந்த இனத்தின் நிலை பெற்றையும் வளர்ச்சியையுமே நீங்கள் கருத்தில் கொள்கிறீர்கள். எனவே 700 ஆண்டுகளாக வீழ்ச்சியடைந்து வந்துள்ள இந்துக்கள் கடந்த காலத்தில் மிக உயர்ந்த நாகரிகம் பெற்றிருந்தனர் என்று நம்புவது எளிது. அப்படி கிடையாது என்று நிலைநாட்ட நம்மால் இயலாது. இந்த நாகரிகம் தானாக உண்டானது என்று எந்த ஒரு நாகரிகத்தையும் நாம் காட்ட முடியாது. உலகில் எந்த இனமானாலும் சரி, மற்றொரு நாகரிக இனத்தினர் வந்து கலந்ததன் பின்னர் மட்டுமே நாகரிகம் பெற்றார்கள். நாகரிகத்தின் உற்பத்திக்கு உரிமை உடையவர்கள் ஏதாவது ஓரிரு இனத்தினர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் பிற நாடுகளுக்கு சென்று தங்கள் கருத்துக்களை பரப்பி மற்ற இனத்தினருடன் கலந்ததால் நாகரிகம் பரவியிருக்க வேண்டும். எளிதில் புரிந்து கொள்வதற்கான நவீன விஞ்ஞான மொழியில் பேசுவோம். மதத்தின் மூடநம்பிக்கைகள் இருப்பது போலவே விஞ்ஞானத்திலும் உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டுகிறேன். மதப்பணிகளை தங்கள் தனித்துறையாக புரோகிதர்கள் கொள்வது போல் பௌதிக நியதிகளை தனித்துறையாக கொள்கின்ற புரோகிதர்களே விஞ்ஞானிகள். டார்வின், ஹக்ஸ்லே போன்ற பெரிய விஞ்ஞானி ஒருவரின் பெயரை கூறினால் போதும், கண்மூடித்தனமாக அவரை பின்பற்றுவோம். அதுதான் இன்றைய நாகரிகம். விஞ்ஞான அறிவு என்று நாம் கூறுகிறோமே, அதில் 99% வெறும் கொள்கைகளே. அவற்றுள் ஏராளம் பல தலைகளும் கைகளும் கொண்ட பழைய பேய்க்கதைகளை விட சற்றும் மேலானவை அல்ல. ஆனால் ஒரு வேறுபாடு உள்ளது. விஞ்ஞானம் மனிதனை கல், மண் என்ற பொருட்களிலிருந்து ஒரு சிறிது வேறுபடுத்துகிறது. எச்சரிக்கையாக இருக்குமாறுதான் உண்மையான விஞ்ஞானம் நம்மிடம் கூறுகிறது. புரோகிதர்களிடம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுபோலவே விஞ்ஞானிகளிடமும் கவனமாக இருக்க வேண்டும். அவநம்பிக்கையில் தொடங்குங்கள், பகுத்து ஆராயுங்கள், சோதித்து பாருங்கள், ஒவ்வொன்றையும் நிரூபியுங்கள். அதன் பின்னரே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இக்கால விஞ்ஞான கொள்கைகளில் சில இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. கணிதம் போன்ற விஞ்ஞானங்களிலும் பெரும்பாலான கொள்கைகள் பரிசோதிப்பதற்காக கொண்ட முடிவுகளே. முன்னை விட மேலான அறிவு வந்ததும் அவை விடப்படும். கிமு 1400 ஒரு பெரிய முனிவர் ஒருவர்
மன இயல் உண்மைகளை ஒழுங்குபடுத்தி ஆராய்ந்து பொது விதி காண முயன்றார். அவரை பின்பற்றி வேறு பலர் அவர் கண்டவற்றுள் சில பகுதிகளை சிறப்பாக ஆராயத் தொடங்கினர். பழைய இனத்தினர் அனைவரிலும் இந்துக்கள் மட்டுமே மன இயல் ஆராய்ச்சியை உண்மையான ஈடுபாட்டுடன் செய்தனர். நான் இப்போது அதை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன். ஆனால் உங்களுள் எத்தனை பேர் அதனை பழகுவீர்கள்? அதுவும் சில நாட்கள், சில மாதங்கள்தான். அதற்குள் கைவிட்டு விடுவீர்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் செயலளவில் இறங்குவதில்லை. ஆனால் இந்தியாவிலோ காலம் காலமாக இதனை செய்து வருகின்றனர். அவர்களுக்கென்று கோவில்கள் கிடையாது. பொதுவான பிரார்த்தனைகளோ அதுபோன்ற வேறு எதுவுமோ கிடையாது. இது உங்களுக்கு திகைப்பளிக்கலாம். ஆனால் அவர்கள் தினமும் பிராணாயாமம் செய்வார்கள். மனத்தை ஒருமுகப்படுத்த முயல்கிறார்கள். அவர்களது சாதனையின் முக்கிய பகுதி அது. அடிப்படை கருத்துக்கள் இவை. ஒவ்வொரு இந்துவும் இவற்றை பின்பற்றியே தீர வேண்டும். இது தேசிய மதம். ஆனால் ஒன்று, ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கென்று ஒரு தனி முறை இருக்கலாம். ஒரு தனியான பிராணாயாம முறை, மன ஒருமைப்பாட்டில் ஒரு தனி முறை. ஒருவரது தனிமுறையை அவரது மனைவியும் அறிந்திருக்க வேண்டாம். மகனது தனிமுறையை தந்தை அறிந்திருக்க வேண்டாம். ஆனால் அனைவரும் செய்தாக வேண்டும். இதில் மாய மந்திரமோ ஒளிவு மறைவோ எதுவும் இல்லை. மாயம் என்ற சொல்லிற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. தினமும் கங்கைக்கரையில் அமர்ந்து ஆயிரக்கணக்கானோர் பிராணாயாமம் செய்வதையும் கண்களை மூடி மனத்தை ஒருமைப்படுத்துவதையும் காணலாம். சில குறிப்பிட்ட பயிற்சிகளை பலரும் செய்ய முடிவதில்லை. இதற்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, சாதாரண மக்கள் அவற்றை பழக தகுதியற்றவர்கள் என்று ஆச்சாரியர்கள் கருதுவது. இதில் ஒரு சிறிது உண்மை இருக்கலாம். ஆனால் அவர்கள் கூறுவது என்னவோ பெரும்பாலும் அகம்பாவத்தின் காரணமாகத்தான். 2வது காரணம் தொல்லை வருமே என்ற பயம். உதாரணமாக, இந்த நாட்டில் ஒருவன் பலர் காண பிராணாயாமம் செய்ய விரும்ப மாட்டான். ஏனெனில் அவனை பிறர் விசித்திரமாக பார்ப்பார்கள். பிராணாயாமம் அமெரிக்காவில் உள்ள வழக்கம் அல்ல. இன்றைக்குரிய உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்று இந்தியாவில் ஒருவன் பிரார்த்தித்தால் அவனைக் கண்டு மக்கள் சிரிப்பார்கள். பரமண்டலத்தில் உள்ள எங்கள் பிதாவே என்று கூறுவதை விட முட்டாள்தனமானது இந்துவின் மனதிற்கு வேறொன்று இருக்க முடியாது. இந்து வழிபடும்போது இறைவன் தன்னுள் இருப்பதாக எண்ணுகிறான். 3 முக்கிய நாடிகள் இருப்பதாக யோகிகள் கூறுகின்றனர். ஒன்று இடை, மற்றொன்று பிங்கலை, நடுவில் உள்ளது சுழுமுனை. இந்த 3ம் முள்ளந்தண்டிற்கு உள்ளே இருப்பவை. இடது பக்கமும் வலது பக்கமும் உள்ள இடையும் பிங்கலையும் நரம்பு கூட்டங்கள். நடுவில் உள்ள சுழுமுனை துளையுடன் கூடியது. ஆதலால் அது நரம்பு கூட்டம் அல்ல. சாதாரண மனிதனில் இந்த சுழுமுனை அடைபட்டுள்ளது. அவனுக்கு இது பயன்படுவதில்லை. இடை மற்றும் பிங்கலை வழியாக மட்டுமே அவன் செயல் புரிகிறான். உடலின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு செல்லும் பிற நரம்புகள் வழியாக உடலின் எல்லா பகுதிகளுக்கும் ஆணைகளை ஏற்று செல்கின்ற இயக்கங்கள் இந்த நாடிகள் வழியாக கீழும் மேலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. பிராணாயாமத்தின் முக்கிய நோக்கம் இடை பிங்கலை இரண்டையும் ஒழுங்குபடுத்தி இசைவு செய்வதே. ஆனால் வெறுமனே காற்றை உள்ளிழுப்பது இரத்தத்தை சுத்தம் செய்வதை தவிர வேறு எந்த பயனையும் அளிக்காது. நாம் காற்றை உள்ளிழுத்து இரத்தத்தை சுத்தம் செய்து அதை உடலோடு ஒன்ற செய்வதில் மாயம் எதுவும் இல்லை. அந்த செயல் வெறும் ஓர் இயக்கம் மட்டுமே. இந்த இயக்கத்தை நாம் பிராணன் என்ற தனி இயக்கத்திற்கு சுருக்கி விடலாம். நிகழும் அனைத்து இயக்கங்களும் இந்த பிராணனின் பல்வேறு வெளிப்பாடுகளே. இந்த பிராணனே மின்சக்தி, இதுவே காந்த சக்தி, இதுவே மூளையிலிருந்து எண்ணமாக வெளிப்படுகிறது. எல்லாமே பிராணன்தான். அதுவே சூரியனையும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் இயக்குகிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாம் பிராணனின் அதிர்வினால் படைக்கப்பட்டவை என்று நாங்கள் கூறுகிறோம். அதிர்வின் மிக உயர்ந்த விளைவுதான் எண்ணம். அதைவிட உயர்ந்தது ஒன்று இருந்தால் அது நம்மால் கருத்தில் கொள்ள முடியாததாக இருக்கும். ஈடை பிங்கலை இரண்டும் பிராணனின் மூலம் செயல்புரிகின்றன. பிராணன் வெவ்வேறு சக்திகளாகி
உடலில் ஒவ்வொரு பகுதியையும் இயக்குகிறது. கடவுள் என்பவர் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து செயல்களுக்கான பலனை அளித்து கொண்டிருப்பவர் என்ற அந்த பழங்கருத்தை எல்லாம் விட்டுவிடுங்கள். வேலை செய்யும்போது நாம் களைப்படைவதன் காரணம் பிராணனை செலவு செய்வதே. பிராணாயாமம் எனப்படும் சுவாச பயிற்சிகள் மூச்சுவிடும் முறையை சீராக்குகின்றன. பிராணனை ஒழுங்காக இயங்க செய்கின்றன. பிராணன் ஒழுங்காக செயல்பட்டால் எல்லாம் நன்றாக வேலை செய்யும். சொந்த உடலை கட்டுப்படுத்தும் திறனை பெறுகின்ற யோகிகள் உடலின் எந்த பகுதியிலாவது நோய் இருந்தால் அங்கே பிராணன் ஒழுங்காக இல்லை என்பதை அறிகிறார்கள். பாதிக்கப்பட்ட பகுதியில் பிராணனை செலுத்தி அந்த நோயை குணப்படுத்துகின்றனர். சொந்த உடலில் பிராணனை அடக்க முடிவது போல் போதிய ஆற்றல் இருந்தால் அமெரிக்காவில் இருந்து கொண்டே இந்தியாவில் ஒருவனது பிராணனை அடக்க முடியும். எல்லாம் ஒன்றுதான், இடைவெளி இல்லை, ஒருமையே நியதி. பௌதிக நிலையில், ஆவி நிலையில், மனநிலையில், அறநிலையில், தத்துவ நிலையில் என்று எல்லா நிலையிலும் எல்லாம் ஒன்றுதான். வாழ்வு ஓர் அதிர்வு மட்டுமே. இந்த ஆகாசக்கடலை அதிர செய்வது எதுவோ அதுவே உன்னையும் என்னையும் அதிர செய்கிறது. ஒரு குளத்தில் பல்வேறு அளவுகளை கொண்ட பனிக்கட்டி அடுக்குகள் உண்டாவது போல் ஆவிக்கடலில் அடர்த்தியின் அளவுகள் பலவாறு வேறுபடுவது போல் இந்த பிரபஞ்சமும் ஜடப்பொருள் கடலாக இருக்கிறது. இந்த ஆகாசக்கடலில் சூரிய, சந்திர, நட்சத்திரங்களும் நாமும் பல்வேறு தூல நிலைகளில் இருக்கிறோம். ஆனால் அந்த நிலைகளின் தொடர்ச்சியில் இடைவெளி இல்லை. அது எங்கும் ஒன்றாகவே இருக்கிறது. நாம் தத்துவங்களை கற்கும்போது ஆன்ம உலகமும் தூல உலகமும் மன உலகமும் ஆற்றல் உலகமும் வெவ்வேறானவை அல்ல என்றும் உலகம் ஒன்றே என்றும் அறிகிறோம். அவை அனைத்தும் ஒன்றே, ஆனால் வெவ்வேறு நிலைகளிலிருந்து பார்க்கப்படுபவை. உன்னை உடல் என்று கருதும்போது நீ ஒரு மனம் என்பதை மறக்கிறாய். மனம் என்று கருதும்போது உடலை மறக்கிறாய். உள்ளது ஒன்றுதான், அதுவே நீ. அதை நீ ஜடமாகவோ உடலாகவோ காணலாம், அல்லது மனமாகவோ ஆவியாகவோ காணலாம். பிறப்பு, வாழ்வு, இறப்பு எல்லாம் பழைய மூட நம்பிக்கைகள். யாரும் என்றும் பிறக்கவில்லை, இறக்கவும் மாட்டார்கள். இடம் மட்டும் மாறுகிறது, அவ்வளவே. மேல நாடுகளில் மரணத்தைத்தான் எவ்வளவு பெரிதாக்குகிறார்கள். ஒரு சாதாரண வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் என்ன பாடுபடுகிறார்கள். இது எனக்கு வருத்தத்தையே தருகிறது. மரணத்திற்கு பின்னும் எங்களுக்கு வாழ்வைத்தா என்பதுதான் ஒரே கேள்வி. மரணத்திற்கு பின்னரும் அவர்கள் வாழப்போவதாக யாராவது அவர்களிடம் சொன்னால் போதும், என்ன மகிழ்ச்சி அடைகிறார்கள். அத்தகைய ஓர் உண்மையை நான் எவ்வாறு சந்தேகிக்க முடியும்? நான் இறந்ததாக நானே எவ்வாறு கற்பனை செய்ய முடியும்? நீ இறந்துவிட்டதாக நினைத்துப்பார், உனது சொந்த பிணத்தையே நீ காண முடியும். வாழ்வை ஒரு கணமும் உன்னால் மறக்க இயலாது. அத்தகைய ஒரு ஆச்சரியமான உண்மை அது. நீ இருப்பதை ஒருவேளை நீயே சந்தேகப்படக்கூடும். நான் இருக்கிறேன் என்பதே முதலாக நாம் உணரும் உண்மை. ஒருபோதும் இல்லாத ஒன்றின் நிலையை யாரால் கற்பனை செய்ய முடியும்? உண்மைகள் அனைத்திலும் தன்னைத்தானே விளக்கி நிற்கும் தகுதி உள்ளது அதுவே. ஆதலால் மரணமில்லா பெருநிலை பற்றிய கருத்து மனிதனில் இயல்பாகவே உள்ளது. சிந்திக்க முடியாத பொருளை பற்றி எவ்வாறு விளக்க இயலும்? தானே விளங்கும் தன்மை வாய்ந்த ஒன்றை பற்றிய வாதங்களையும் எதிர்வாதங்களையும் நாம் ஏன் ஆராய வேண்டும்? ஆதலால் எந்த நிலையிலிருந்து பார்த்தாலும் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு முழுமையே. இப்போது நமக்கு பிராணனும் ஆகாசமும் சக்தியும் ஜடமும் சேர்ந்த ஒரு முழுமையே இந்த பிரபஞ்சம். இங்கு கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. மற்ற அடிப்படை கோட்பாடுகளைப் போல் இதுவும் தனக்குத்தானே முரண்பாடு கொண்ட ஒன்றாகும். எவ்வாறென்றால், சக்தி என்பது என்ன? ஜடத்தை இயக்குவது. ஜடம் என்பது என்ன? சக்தியால் இயக்கப்படுவது. இது முன்னும் பின்னுமான ஓர் இயக்கம். நமது விஞ்ஞானத்தையும் அறிவையும் பற்றி நாம் எவ்வளவுதான் பெருமை எடுத்து கொண்டாலும் நமது தர்க்க அறிவிற்கு அடிப்படையான சில கருத்துக்கள்
மிகவும் விசித்திரமானவையே. சமஸ்கிருத பழமொழி ஒன்று கூறுவது போல், தலை இல்லாமல் வரும் தலைவலி அது. இத்தகைய நிலைதான் மாயை எனப்படுகிறது. அது உள்ளதும் அல்ல, இல்லாததும் அல்ல. அதனை இருப்பது என்று கூற முடியாது. ஏனெனில் இடம், பொருள் இவற்றை கடந்ததும் தானே விளங்குவதுமான ஒன்று மட்டுமே இருக்க முடியும். எனினும் இருப்பு என்னும் நமது கருத்திற்கு இந்த உலகம் ஓரளவு பொருந்தி இருக்கிறது. ஆதலால் அது இருப்பது போல் தோன்றுகிறது. ஆனால் அனைத்திற்கும் உள்ளேயும் ஊடேயும் விளங்கும் உண்மையான இருப்பு ஒன்று உள்ளது. அந்த உண்மையோ கால இட நிமித்தங்கள் என்னும் வலையில் சிக்கியிருப்பது போல் காணப்படுகிறது. உண்மை மனிதன் எல்லையற்றவன், முதலும் முடிவும் அற்றவன், எப்போதும் ஆனந்தமயமானவன், நித்திய முக்தன். கால இட நிமித்தங்கள் என்னும் வலையில் அவன் சிக்கியுள்ளான். அப்படியே உலகிலுள்ள ஒவ்வொன்றும் சிக்கிக் கொண்டுள்ளது. ஒவ்வொன்றின் உண்மையும் அதே எல்லையற்ற பொருள்தான். இது லட்சியவாதம் அல்ல. அதாவது உலகம் இல்லை என்று நாம் சொல்லவில்லை. அதற்கு விவகாரிக இருப்பு உண்டு. அதற்குரிய தேவைகளையெல்லாம் அது நிறைவேற்றுகிறது. ஆனால் அதற்கு தனியாக இருப்பு இல்லை. கால இட நிமித்தங்களை கடந்த பாரமார்த்திக மெய்ப்பொருள் இருப்பதால் தான் அது இருக்கிறது. முக்கிய தலைப்பை விட்டுவிட்டு பல விஷயங்களை பற்றி பேசிவிட்டேன். இப்போது நமது தலைப்புக்கு வருவோம். நாம் அறிந்தும் அறியாமலும் நிகழும் எல்லா இயக்கங்களும் நரம்புகள் வழியாக பிராணன் செய்யும் தொழில்களே. அறியாமல் நிகழும் செயல்களை அடக்குவது மிகவும் நல்லது என்பதை நீங்கள் இப்போது உணர்வீர்கள். இறைவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு சுருக்கமான விளக்கத்தை முன்பொரு முறை உங்களிடம் கூறினேன். மனிதன் ஒரு எல்லையற்ற வட்டம். அந்த வட்டத்திற்கு எல்லைக்கோடு எங்கும் இல்லை. ஆனால் மையம் ஓரிடத்தில் அமைந்துள்ளது. இறைவனும் ஓர் எல்லையற்ற வட்டம். அந்த வட்டத்திற்கும் எல்லைக்கோடு எங்கும் இல்லை. ஆனால் அதன் மையம் எங்கும் உள்ளது. இறைவன் எல்லா கைகள் மூலமும் தொழில் புரிகிறான். எல்லா கண்கள் வழியாகவும் பார்க்கிறான். எல்லா கால்களாலும் நடக்கிறான். எல்லா உடல்கள் மூலமும் மூச்சு விடுகிறான். எல்லா உயிர்களிலும் வாழ்கிறான். ஒவ்வொரு வாய் மூலமும் பேசுகிறான். ஒவ்வொரு மூளை வழியாகவும் நினைக்கிறான். மனிதன் தனது தன்னுணர்வு மையத்தை எல்லையற்றதாக விரித்தால் இறைவனைப் போல் ஆகலாம். முழு பிரபஞ்சத்தையும் அடக்கி ஆளலாம். ஆதலால் உணர்வு என்பது நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எல்லையற்ற கோடு ஒன்று இருளில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அந்த கோட்டை நாம் காண்பதில்லை. ஆனால் அதன் மீது ஒளிரும் புள்ளி ஒன்று நகர்ந்து கொண்டே இருப்பதாக கொள்வோம். அந்த கோட்டின் வழியாக அது செல்லும்போது தொடர்ச்சியாக கோட்டின் பல்வேறு பகுதிகளை ஒளிர செய்கிறது. அது முன்னே செல்ல செல்ல பின்னால் உள்ளவை மீண்டும் இருளாகி விடுகின்றன. நமது உணர்வை சரியாக இந்த ஒளிரும் புள்ளிக்கு ஒப்பிடலாம். நிகழ்கால அனுபவங்கள் வர வர பழைய அனுபவங்கள் கடந்த கால அனுபவங்கள் ஆகிவிட்டன. அல்லது அவை ஆழ்மனமாகிவிட்டன. நம்மில் அவை இருப்பதை நாம் உணர்வதில்லை. ஆனால் அவை இருக்கின்றன. நாம் அறியாமல் நமது உடல் மீதும் மனத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. உணர்வின் துணை இல்லாமல், அதாவது நாம் அறியாமல் இப்போது நடைபெறும் ஒவ்வொரு இயக்கமும் முன்பு நாம் அறியும்படி நமது உணர்வுடன் நிகழ்ந்ததுதான். இப்போது தானாக இயங்குமாறு போதிய இயக்க சக்தி அளிக்கப்பட்டுள்ளது, அவ்வளவுதான். ஒன்று விடாமல் எல்லா அறநெறிகளிலும் ஒரு பெரிய பிழை உள்ளது. மனிதன் எவ்வாறு தீமை செய்யாதிருப்பது என்பதை அவை கற்பிப்பதில்லை. எல்லாமே களவு செய்யாதே என்று கூறுகின்றன. மிகவும் நல்லது. ஆனால் ஒரு மனிதன் ஏன் திருடுகிறான்? திருடுவதும் கொள்ளையடிப்பதும் மற்ற தீய செயல்களும் அன்னிச்சை செயல்கள். அதாவது தாமாக நிகழும் செயல்கள் ஆகிவிட்டதாலேயே திறமையாக கொள்ளையடிப்பவனும் திருடுபவனும் பொய் பேசுபவனும் நியாயமின்றி வாழும் ஆணும் பெண்ணும் அவ்வாறு இருப்பது அவர்களால் தடுக்க முடியாததால்தான். இது உண்மையிலேயே ஒரு பெரிய மனையியல் பிரச்சனை. நாம் மிகவும் தாராள மனப்பான்மையுடன் மனிதனை நோக்க வேண்டும். நல்லவனாக இருப்பது அவ்வளவு எளிதல்ல. சுதந்திர நிலையை அடையும் வரை நீங்கள் வெறும் எந்திரங்களே தவிர வேறு என்ன? நீ நல்லவனாக இருக்கிறாய் என்றால் அதற்காக ஏன் பெருமை கொள்ள வேண்டும்? தேவையே இல்லை.
நீ நல்லவனாக இருப்பதன் காரணம் உன்னால் அதை தடுக்க முடியாததே. இன்னொருவன் தீயவனாக இருப்பதன் காரணமும் அவனால் அதை தடுக்க இயலாததே. நீ அவனது நிலையில் இருந்திருந்தால் நீ எவ்வாறு இருந்திருப்பாய் என்பது யாருக்கு தெரியும்? தெருவில் திரியும் விலைமகளும் சிறையில் வாழும் திருடனும் நீ நல்லவனாக இருப்பதற்காக பலியிடப்படும் இயேசுவே. சமநீயதி அத்தகையது. எல்லா திருடர்களும் கொலைகாரர்களும் நேர்மையற்ற அனைவரும் பலவீனமானவர்களும் தீயவர்களும் கயவர்களும் கொடிய அரக்கர்களும் எல்லோரும் என் இயேசுவே. தெய்வமான இயேசுவையும் அதுபோல் அரக்கனான இயேசுவையும் நான் வணங்குகிறேன். இதுவே எனது கொள்கை. இதை என்னால் தடுக்க முடியாது. நல்லவர்கள் மற்றும் ஞானியரின் திருவடிகளுக்கு அதுபோலவே தீயவர்கள் மற்றும் கொடியவர்களின் திருவடிகளுக்கும் எனது வணக்கங்கள். அவர்கள் எல்லோரும் என் ஆச்சாரியர்கள், எல்லோரும் என் ஆன்மீக பெற்றோர்கள், எல்லோரும் என்னை உய்விப்பவர்கள். நான் ஒருவரை சபிக்கலாம், அவருடைய குறைகளால் நான் பயனும் அடையலாம். இன்னொருவரை வாழ்த்தலாம், அவருடைய நற்செயல்களால் பயனடையலாம். நான் இங்கே நிற்பது போல் இவை அனைத்தும் உண்மையே. விலைமகளை பார்த்து கேலியாக சிரிக்க வேண்டியுள்ளது. ஏனெனில் சமுதாயம் அதையே விரும்புகிறது. என்னை உய்விப்பவள் அவள். பிற பெண்களின் கற்பு நிலைப்பதற்கு அவளே காரணமாகிறாள். இதை நினையுங்கள். இது உண்மை, தெளிவான துணிவான உண்மை. உலகத்தை மேன்மேலும் அறியும்போது, ஆண்களையும் பெண்களையும் மேலும் மேலும் அறியும்போது எனக்கு இந்த உறுதி அதிகமாகிறது. நான் யாரை இகழ்வேன், யாரை புகழ்வேன்? ஒரு பொருளின் இரு பக்கங்களையும் அறிய வேண்டும். நம்முன் உள்ள பெரிய வேலை இது. நமது மனத்துள் ஆழ்ந்து இப்போது அனிச்சையாகிவிட்ட எண்ணங்களை அடக்க முயல வேண்டும். முதலாவதும் முக்கியமானதுமான படி இது. தீய செயல் என்பது உணர்வு நிலையில்தான் எழுகிறது என்பதை பற்றி ஐயமில்லை. ஆனால் அந்த தீய செயலுக்கான காரணம் அதற்கு மிகவும் உள்ளே, புலன்களுக்கு எட்டாத ஆழ்ந்த உணர்வு பகுதிகளில் இருக்கிறது. புலனாகாத பகுதியில் இருப்பதால் அவை மிகவும் வலிமை பொருந்தியவையாக இருக்கின்றன. முதலாவதாக, உணர்வரு மனத்தை அடக்குவதில் ஆற்றல்களை எல்லாம் செலுத்த வேண்டும் என்கிறது செயல்முறை மனையியல். நம்மால் இதை செய்ய முடியும். எவ்வாறு? உணர்வரு பகுதிக்கு காரணமானது உணர்வு பகுதி என்பது நமக்கு தெரியும். உணர்வரு பகுதியில் உள்ள எண்ணங்கள் ஒரு காலத்தில் உணர்வு பகுதியை சார்ந்தவையாக இருந்த லட்சக்கணக்கான பழைய எண்ணங்களே, பழைய உணர்வு செயல்களின் இறுகிய நிலையே. நாம் அவற்றை காண்பதில்லை, அவற்றை அறிவதில்லை, அவற்றை மறந்துவிட்டோம். ஆனால் ஒன்று, உணர்வரு மனதில் தீய சக்தி இருக்குமானால் அதுபோல் நல்ல சக்தியும் அங்கே கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு பையில் வைப்பது போல் நாம் பலவற்றை நம்மிடம் தொகுத்து வைத்துள்ளோம். நாம் அவற்றை மறந்துவிட்டோம், நினைப்பதும் இல்லை. அவற்றுள் பல அழுகிக் கொண்டும் நிச்சயமாக ஆபத்தை விளைவிக்கும் நிலையை அடைந்து கொண்டும் இருக்கின்றது. அவை மனித சமூகத்தையே அழிப்பனவாக வெளிவருகின்றன. ஆதலால் உணர்வு பகுதியில் உள்ள ஆதிக்கத்தின் கீழ் அவற்றை கொண்டு வர உண்மையான மனையியல் முயல்கிறது. மனிதனை தனக்குத்தானே முழு எஜமானனாக்க வேண்டும். அவனை புனரமைத்தது போல் ஆக்க வேண்டும். இதுதான் பெரிய வேலை. நமது உடம்புக்குள்ளேயே கல்லீரல் முதலான உறுப்புகளில் நம்மை அறியாமலேயே நிகழும் செயல்களையும் நமது ஆணைக்கு அடங்கும்படி செய்ய முடியும். இதுவே, அதாவது உணர்வரு மனத்தை அடக்குவதே ஆராய்ச்சியின் முதல் பகுதி. அடுத்தது உணர்வு பகுதியையும் கடந்து செல்லுதல். உணர்வரு செயல் உணர்வுக்கு கீழே இருப்பது போல் உணர்வுக்கு மேற்பட்ட இன்னொரு வகை செயல் உள்ளது. இது உணர்வு கடந்த நிலை. இந்த நிலையை அடைந்த மனிதன் சுதந்திரனாகிறான், தெய்வ நிலையை அடைகிறான். மரணமில்லா பெருநிலையாகிறது. பலமின்மை அளவற்ற ஆற்றலாகிறது. இரும்பு தலை விடுதலையாகிறது. உணர்வு கடந்த அந்த எல்லையற்ற நிலையே குறிக்கோள். ஆதலால் இருவகை முயற்சிகளும் இருக்க வேண்டும் என்பதை இப்போது அறிகிறோம். முதலில் சாதாரண நாடிகளாகிய இடை, பிங்கலை இரண்டையும்
ஒழுங்காக இயங்க செய்து ஆழ்மன செயலை அடக்க வேண்டும். இரண்டாவதாக, உணர்வையும் கடந்து செல்வது. மன ஒருமைப்பாட்டில் நீண்டகால பயிற்சி பெற்று இந்த உண்மையை அடைந்தவனே யோகி என்ற நூல்கள் கூறுகின்றன. இந்த புதிய பாதையில் இதற்கு முன் இதுவரை புகாத ஒரு சக்தி புகுந்து யோகிகள் உருவக மொழியில் தாமரைகள் என்று கூறுகின்ற ஆதாரங்களுக்கு படிப்படியாக ஏறி இறுதியாக மூளையை அடைகிறது. அதன் பிறகே தான் உண்மையில் யார் என்பதை, அதாவது தான் கடவுளே என்பதை யோகி உணர்கிறான். எவ்வித பாகுபாடுமின்றி நாம் ஒவ்வொருவரும் யோகத்தின் இந்த அறுதி நிலையை அடைய முடியும். ஆனால் இது ஒரு பயங்கரமான முயற்சி. ஒருவன் இந்த உண்மையை உணர விரும்பினால் சொற்பொழிவுகளை கேட்பதும் ஒரு சில சுவாச பயிற்சிகளை செய்வதும் போதாது. அதற்கு மேலும் எவ்வளவோ முயல வேண்டும். ஆயத்தம் செய்வதில்தான் எல்லாம் அமைந்துள்ளது. விளக்கை ஏற்ற எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஒரு நொடிதான். ஆனால் மெழுகுவர்த்தியை செய்ய எவ்வளவு காலம் ஆகின்றது? சாப்பிட எவ்வளவு நேரமாகும்? ஒருவேளை அரை மணி நேரம். ஆனால் அதை சமைக்க மணிக்கணக்கான நேரத்தை செலவிட வேண்டியுள்ளது. ஒரு நொடியில் விளக்கை ஏற்ற நாம் விரும்புகிறோம். ஆனால் மெழுகுவர்த்தியை செய்வதே முக்கிய செயல் என்பதை மறந்து விடுகிறோம். குறிக்கோளை அடைவது கடினம்தான். ஆனால் நமது மிக சிறிய முயற்சிகளும் வீணாவதில்லை. எதையும் நாம் இழப்பதில்லை என்பதை அறிகிறோம். கீதையில் அர்ஜுனன், இந்த பிறவியில் யோகத்தின் நிறைநிலையை அடைய முடியாதவர்கள் கோடை மேகங்களைப் போல் அழிந்து விடுவார்களா என்று கேட்கிறான். அதற்கு கண்ணபிரான், நண்பா, இவ்வுலகில் எதுவும் அழிவதில்லை. ஒருவன் எதை செய்தாலும் அது அவனுக்கு உரிமையாகிறது. யோகத்தின் பயன் இந்த பிறவியில் வராவிட்டால் அடுத்த பிறவியில் தொடர்கிறது என்று பதிலளிக்கிறார். இல்லாவிட்டால் இயேசு, புத்தர், சங்கரர் இவர்களின் குழந்தை பருவம் சிறப்பாக இருந்ததற்கு என்ன காரணம்? பிராணாயாமமும் ஆசனமும் பிறவும் யோகத்திற்கு துணைகள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவை உடலை மட்டும் பற்றியவை. பெரிய ஆயத்தங்கள் மனத்தை சார்ந்தவை. அமைதியான சாந்தமான வாழ்வே முதல் தேவை. நீங்கள் யோகியாக வேண்டுமானால் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். தனிமையாக கவலைகள் அனைத்தும் நீங்கிய சூழ்நிலையில் இருக்க வேண்டும். வசதியான இனிய வாழ்வும் வேண்டும். அதே சமயம் ஆன்மாவையும் உணர வேண்டும் என்று விரும்புபவன் ஆற்றை கடப்பதற்காக முதலை ஒன்றை மரக்கட்டை என்று கருதி பிடித்த முட்டாள் போன்றவனே. முதலில் இறை நாட்டத்தை தேடு, மற்ற அனைத்தும் உன்னை வந்தடை. இதுதான் ஒரு பெரும் கடமை. இதுதான் துறவு. ஒரு லட்சியத்திற்காக வாழ். உள்ளத்தில் வேறு எதற்கும் இடமளிக்காதே. ஒருபோதும் தவறாததான ஒன்றை பெற நமது ஆற்றல்கள் அனைத்தையும் செலுத்துகிறோம். நம்மிடம் உண்மையான ஏக்கம் இருக்குமானால் நாம் போராட வேண்டும். போராட்டத்தின் மூலமே வளர்ச்சி வருகிறது. நாம் தவறுகள் செய்து விடுகிறோம். ஆனால் அவையே நாம் அறியாமல் நம்மை உய்விக்க வந்த தேவதைகள் ஆகலாம். ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகவும் உயர்ந்த துணை தியானம். தியானத்தில் நாம் நமது தூல நிலைகள் அத்தனையும் விட்டு தெய்வீக இயல்பை உணர்கிறோம். தியானத்தில் நாம் வெளியில் உள்ள எந்தவித துணையையும் சார்ந்து நிற்பதில்லை. ஆன்மாவின் தொடர்பு மிக மிக இருண்ட இடங்களில் கூட அளவற்ற பிரகாசமான வண்ண சித்திரத்தை தீட்டிவிடும். மிக இழிந்த பொருளின் மீதும் நறுமணத்தை சொரியும். தீயவர்களையும் தெய்வமாக்கும். பகை, சுயநலம் எல்லாம் துடைக்கப்படும். உடலின் நினைவு குறைவதற்கேற்ப நன்மை பெருகும். ஏனெனில் உடலே நம்மை கீழே இழுத்து தள்ளுகிறது. உடல் மீது பற்றும் உடலை நாம் என எண்ணுவதுமே நம்மை துயரத்திற்கு உள்ளாக்குகிறது. நான் ஆன்மா, உடல் அல்ல. இந்த பிரபஞ்சமும் அதன் பொருட்களும் நன்மை தீமைகளும் எல்லாமே ஒரு திரைச்சீலையின் மீது வரையப்பட்ட தொடர் சித்திரங்களே, காட்சிகளே. அவற்றிற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இதுதான் இரகசியம்.